ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோடை காலத்துக்கு ஏற்ற அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி டேஸ்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கஞ்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் இந்த கஞ்சி பண்ணுறதுக்காக 150 கிராம் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறதுனால ஊற வச்சு தான் சேர்த்துக்கணும். இந்த கஞ்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 8 to 10 மணி நேரம் அரிசி ஊறியிருக்கணும். அப்போ தான் நல்லா ஈஸியாக குக் ஆகி வரும். இப்போ நான் அரிசி எடுத்துகிட்டு 2 to 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைட்டு ஊற வச்சிடுறேன். 10 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அரிசியிலேருந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா ரவை மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இல்லை குழந்தைங்களுக்கு கூழ் மாதிரி கொடுக்க போகிறீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ நமக்கு வடிகட்டி வச்சுருக்க தண்ணியும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 5 to 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது கூடவே கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம அரைச்சிட்டு சேர்த்துருக்கறனால சீக்கிரமாகவே இது கெட்டி ஆகிட்டு வந்துட்டுருக்கும். சீக்கிரமாகவே அடி பிடிச்சிரும். ஸோ கலந்து விட்டுட்டே இருங்க. கஞ்சி ரெடி ஆகிறதுக்கு 10 to 15 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கஞ்சியும் நல்லா வெந்து வந்துருச்சு. மற்ற வகை அரிசியில் கஞ்சி பண்ணி சாப்பிட்றதை விட கருப்பு கவுனி அரிசி கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சில பொருட்கள் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்காக 1 to 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி துருவிட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே தேவையான காய்கறிகள் சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட் மட்டும் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.